அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகனுக்கான மாதங்கள் தான். தமிழ் மாதங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நம்ம செய்வோம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுது. இந்த வைகாசி மாதத்தில் முருகனை வேண்டி நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு காரியங்கள் நம்ம வேண்டிக்கிட்டாலுமே நிச்சயமாக அது 200% நமக்கு நடக்குங்கிறது தாங்க இந்த முருக வழிபாட்டுக்குரிய ஒரு சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் முருகப்பெருமான் அப்படின்னவுடனே நமக்கு அறுபடை வீடுகள் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இதில் திருச்செந்தூர் முருகனை வேண்டி இந்த ஒரு காரியத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள்ளாக இந்த பதிவு நம்ம எப்போ நீங்கள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான். அதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரமும் சரி, இந்த பரிகாரமும் சரி, நம்ம செய்ய செய்ய கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே நடக்காத காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பெல்லாம் நமக்கு மனசு கஷ்டமோ, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நம்ம முருகா எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா அப்படின்னு முருகனை நம்ம யார் ஒருத்தங்க அந்த வணங்கி வேண்டி கேட்குறோமோ அந்த க்ஷணமே முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது நமக்கு உதவிகள் மூலம், ஆளுங்க மூலம், அப்படி ஏதாவது ஒரு உதவிகள் மூலம் கண்டிப்பாக அந்த ஒரு நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா முருகனுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி. அதனால தான் நம்ம இது மாதிரியான மனசு கவலைப்படுகின்ற நேரத்தில் நம்மளே நம்ம இதை கண்டிப்பாக எல்லாருமே முருக பக்தர்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். யாம் இருக்க பயமேங்கிற அந்த ஒரு வாசகம் தெரிஞ்சிருக்கும். கந்தன் இருக்க கவலை எதற்கு அப்படிங்கிற பார்க்குறதுக்கு சின்னதான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். ஒரு வேலுடைய அந்த படமாக இருக்கட்டும், முருகனுடைய படங்கள் அப்படி தெரியும். ஆனால் நம்ம மனசு கவலையில் இருக்கிறப்ப அந்த படங்கள் நம்ம கண்ணில் பார்க்குறப்ப அப்படியே நமக்கு உடம்பெல்லாம் புலரிச்சு முருகனே நமக்கு முன்னாடி நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு அப்படி கேட்பது மாதிரியே தோணும். ஏன்னா முருகனை வழிபட வழிபட இதை எல்லா முருக பக்தர்களுக்கும் நமக்கு அனுபவபூர்வமாக முருகனை நமக்கு புரிய வைப்பார். அவ்வளோ ஒரு அதீதமான ஒரு சக்தி தாங்க முருகனுடைய வழிபாட்டுக்கு. அப்படி இந்த வைகாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய முருகனை வேண்டி செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த பரிகாரத்துக்கு எந்த விதமான செலவுகள் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாக சின்னதாக ஏதாவது ஒரு விளக்கு வைக்கிறதா இருந்தால் கூட நமக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், பூஜையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம எளிமையாக பண்ணலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சுக்கு, அதாவது நம்ம இஞ்சி காஞ்ச இஞ்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுக்கு நீங்கள் பூஜைக்கு நீங்கள் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் இதற்காக பூஜைக்காக இந்த பரிகாரத்துக்காக வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்றோர்கள் வாக்கே இருக்குங்க. முருகனுக்கும் சுக்குக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு. அதனால தான் சுக்கு வச்சு நிறைய பரிகாரங்கள் முருகப்பெருமானுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும், சின்னதான உங்களை ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் கையில் நீங்கள் இதோடு கூட ₹1 நாணயம், சுக்கும் ₹1 நாணயம் மட்டும் போதுங்க. ஏன்னா ₹1 காயின் இல்லாத வீடே கிடையாது. சப்போஸ் ₹1 நாணயம் எங்கள் கிட்ட இல்லைம்மா, டக்குன்னு இந்த ஒரு பதிவை பார்க்குறோம், ஒரு ₹5 காயின் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு நாணயமும் ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு வைகாசி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை வருது. இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைய தினம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் பண்ணலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன துணி இருந்தாலும் பரவாயில்ல, பூஜைக்கான மஞ்சள் துணி வச்சுருப்பாங்க, சிகப்பு துணி வச்சுருப்போம், இல்லாட்டி வெள்ளை துணி, அப்படி எந்த துணியாக இருந்தாலும் சரி, சின்னதான ஒரு ஸ்கொயரில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் இந்த சுக்கும் ₹1 நாணயம் வச்சு நல்ல ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு, உங்களுக்கு எது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, எங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளே எனக்கு இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு வழி கிடைக்கணும், இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும், நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி
சந்தோஷம், இது எல்லாம் வேணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நல்ல மனசார வேண்டி ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ நீங்கள், அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில், வைகாசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த சின்ன முடிச்ச சுவாமியோட பாதத்தில் முருகன் படம் இருந்ததுன்னா படத்துக்கு கீழே இப்படி ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் முழு மனசோட முழு நம்பிக்கையோட நம்ம செய்கின்ற இந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு செயலானது கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த முடிச்சு பரிகாரத்தை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் நினைக்கலாம் முருகனை நம்ம வழிபட ஆரம்பித்தோன்னே தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன இது இப்படின்னு நிறைய பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எல்லா தடைகளும், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும், நம்ம எவ்வளவு பரிகாரம் பண்ணிட்டும் சில விஷயங்கள் நமக்கு விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னா இதற்கு நம்முடைய கர்மாக்கள் தான் காரணம். அந்த கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொன்றா வரும். அதனால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி மனசு தளரவே விடாமல் நம்மளை முருகன் காப்பாற்றிக்குவார், நம்மளை முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நீங்கள் முருகன் மேலே வச்சு, அதுவும் திருச்செந்தூர் முருகனை இந்த வைகாசி மாதத்தில் மனசார நீங்கள் நினச்சி இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் வச்சுட்டு இதோடு கூட சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஏன்னா நம்ம இது மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் இதோடு கூட திருச்செந்தூர் முருகனுடைய ரொம்ப ரொம்ப அந்த செந்தில் ஆண்டவனை மனசார நினச்சி நம்ம சொல்லக்கூடிய மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரமானது அகத்திய மாமுனிவரை எழுதியிருக்காரு. அகத்திய மாமுனிவர் ரொம்ப ரொம்ப தலை சிறந்த ஒரு சித்தர்களில் ஒருத்தர் தான். இவர் பல மந்திரங்களை இவர் எழுதினாலுமே முருகப்பெருமானுக்கு எழுதிய இந்த ஒரு மந்திரமானது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ, நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்களோ அதை எல்லாத்தையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான், அதாவது இந்த வழிபாடு பரிகாரம் நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சொன்னால் கூட போதும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு இந்த நேரம் தான் வேணும், இந்த காலத்தில் தான் சொல்லணும், காலையில் சொல்லக்கூடாது, நைட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்கள் மனசு, உங்கள் உடம்பு இது மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலுமே யார் வேணாலுமே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். அதனால தான் இந்த மந்திரத்துக்கு ஒரு அதீத ஒரு சூக்ஷ்மமும் ஒரு சக்தியும் இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நம்ம திருச்செந்தூர் முருகனை மனசார நீங்கள் நினச்சிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதுக்கான எந்தவித கணக்கும் கிடையாது. நீங்கள் சொல்ல பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பல அற்புதமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் நமக்கு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் இந்த எளிமையான முடிச்சு பரிகாரத்தை பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, கைமேல் பலன்கள் கிடைக்கும். நமக்கு இந்த காரிய சித்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியில் சமர்ப்பிச்சிடலாம். அதே மாதிரி அந்த சுக்கருக்கு பார்த்திங்களா, அதை கால்படாத இடத்துல இல்லாட்டி செடிக்கடியில் மண்ணுக்கடியில் அப்படியே போட்டு நீங்கள் புதைச்சி வச்சிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். நிச்சயமாக முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முருகன் அருளாலே சக்ஸஸாகவே முடியுங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிச்சயம் செந்திலாண்டவர் என்றைக்குமே கைவிட்டதாக நமக்கு சரித்திரமே கிடையாது. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.